نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم وقالت اليهود والنصارى نحن أبناء الله وأحباؤه صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى تقاتل اليهود أو كما قال صلى الله عليه وسلم. மதிப்பிற்குரியவர்களே, இக்காலத்தில் மக்களின் நிலையும் சூழலையும் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாய் இஸ்லாமிய முஸ்லிம்களின் நிலை சொல்லவே வேண்டியதில்லை. எங்கே கண்டாலும் முஸ்லிம்கள் மீது அநியாயமும் அட்டுழியமும் இட்டுக்கட்டுகளும் கொட்டி குவிந்து கொண்டே இருக்கிறது. உலகமெங்கும் இஸ்லாமியர்களின் ரத்தம் பரவியும் கூட முஸ்லிம்கள் நிலைத்து நிற்பதை கண்டு வைத்தெரிச்சலில் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையே நெருப்பில் அடக்க நாடும் சபலர்களின் நாடுகளும் நாய்களும் கூட்டங்களும் குழுக்களும் அதிலும் குறிப்பாய் யஹூதிகளும் போராடி கொண்டே இருக்கிறார்கள். அக்காலத்தில் நீண்ட தாடியுடனும் நிறைந்த சுகத்துடனும் பெரும் தலப்பாவுடனும் பெரிய அப்பாவுடனும் அல்லாஹ்வுக்கும் தன் நபிக்கும் கட்டுப்பட்டு இருந்து பின்னர் அல்லாஹ்வின் விரோதியாக மாறி பல நபிமார்களையும் கொன்று தங்களுடைய வேதத்தை மாற்றி தங்கள் சட்டத்தை தங்கள் திட்டத்தை மூலமாக மாற்றியும் மேலும் கொலைப்பணி செய்து அத்துமீறி போய் தங்களை அபுனாவுல்லாஹ் அல்லாஹ்வின் பிச்சலங்கள் என சொல்லி அல்லாஹ்வின் கோப சாபத்துக்கு பலியான அந்த யூதர்கள் தான் அன்றும் இன்றும் இன்னும் உலக அழிவு நாள் வரை முஸ்லிம்களுக்கு விஷ கிருமிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யஹூதிகளை பற்றி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகத அலா 72 மில்லா. இந்த இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிந்தனர். தற்பொழுது உலகில் வெறும் 2.5% இருக்கும் இவர்கள் தங்கள் கொள்கைதான் சத்தியமானது என்றும் நம்முடைய மார்க்கம் தான் நிரந்தரமானது என்றும் சீர்படுத்தும் தகுதியெல்லாம் நமக்கே, மற்ற கொள்கையெல்லாம் அழிந்து ஒழிந்து விட்டன என்று மமதை கொண்டிருக்கிறார்கள். யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து வர ஆரம்பித்த இந்த யஹூதிகள் காலப்போக்கில் கனிந்த பழம் அழுகி போவதை போல் தங்களுக்குள் குழப்பத்தை உண்டாக்கி கொண்டு பலரையும் நோவினைப்படுத்தியும் வேதத்தை மாற்றியும் பலரை கொன்று அழித்தும் வாழ்ந்து வந்த இவர்களை குரங்களாக மாற்றப்பட்ட பின்னரும் கைபர், கந்தக் இன்னும் சிலுவை போர்களுக்கு பின் ஜெர்மனியின் குட்டநாயகனாகிய ஹிட்லரினால் வேரோடி மண்ணோடும் தூக்கி எறியப்பட்ட பின்னரும் அதிலுள்ள சிறு துவல்களினால் மறு உருவம் எடுத்து இந்த முஸ்லிம் மட்டுமல்ல முழு பிரபஞ்சத்தையும் முழு உலகத்தையும் நாங்கள் சிறைபிடிக்க செய்யாத தந்திரமே இல்லை. பல நாடு நபர்களை எரித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஆக்கியும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொன்று நபி அவர்களுக்கு துரோகம் செய்து தற்பொழுது பலஸ்தீன் இன்னும் மற்ற மாநிலத்தை சுடுகாடாக ஆக்கும் இவர்களின் அராஜகம் உலக அழிவு நாள் வரை நீடிக்கும். அதை தடுத்து நிறுத்த ஒரே வழி நபி வழி. அதை தடுத்து நிறுத்த ஒரே வழி 10,000 டன் வெடிமருந்தும் 75 அடி ஏவுகணையும் இல்லை. மாறாக தடுத்து நிறுத்த ஒரே வழி நபி வழியே. எனவேதான் எங்கள் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்தார்கள், அல்லு அலைஹா பின் நவாஜிஸ், என் வழிமுறையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான உத்தமர்களே, ரசூலின் வழிமுறை விடப்பட்டதின் காரணமாகத்தான் இந்த ஷைத்தான்களின் சூழ்ச்சி பரவ ஆரம்பித்தது. அதனால் ஈமானுடைய தாக்கத் குறைந்து போனது. காரணம் ஹுப்புத் துன்யா வ கராஹத்துல் மௌத், இம்மையை பிரியப்பட்டு மரணத்தை வெறுப்பது. மேலும் காத்தமுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு காலம் வரும் உங்களை நாலாபுரத்திலிருந்தும் தாக்கப்படும். எவ்வளவு நாளைக்கு தான் 300 கோடிகள் நிறைந்த இந்த உலகில் முஸ்லிம்கள் 300 கோடி முஸ்லிம்கள் நிறைந்த இந்த உலகில் முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள் என அழைக்கப்படுவது. வெறும் 2.5% இருக்கும் இந்த யஹூதியை கண்டு அஞ்சுவதா?
ஒரு பொழுதும் முடியாது. யூதனின் சபதமும் நாசம்தான். பாசமும் நேசமும் நிறைந்த இந்த இஸ்லாமிய தேசத்தில் முஸ்லிம்களின் ரத்தமும் கஸ்தூரி வாசம்தான். வெறும் 300 பேரை மட்டும் படையாக கொண்டு 1000 பேரை வீழ்த்தியவர்கள் நாங்கள். அப்படி இருந்தும் முன்பின் பல பித்னாக்களில் மாட்டிக்கொண்டு யஹூதியின் வலையில் பின்னிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக மாறும் ஒரு அவல நிலை நமக்கு போய் வல்லரசுகளின் புஜங்களில் சவாரித்தவாறு அத்துணை பெரியும் ஒரு பயங்கரவாத அரசை களத்தில் எதிர்கொள்வதோ அதை வெல்வதோ என்பது சாதாரண விஷயம் அல்ல. இருப்பினும் 300 பேரை கொண்டு 1000 பேரை வீழ்த்தியவர்கள் நாங்கள். ரப்போடைய உதவியினால் இந்த யஹூதிகளையும் தம்சம் செய்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த யஹூதிகளின் மூக்குகள் அறுந்து போகட்டும். துரோகத்தையும் குரோதத்தையும் மட்டுமே உண்டு வாழும் இவர்களை பற்றிதான் ரப்புல் ஆலமீன் எச்சரித்தான். லௌலா யன்ஹாஹுமுர் ரப்பானியூன வல் அஹ்பாரு அன் கௌலிஹிமுல் இஸ்ம வ அக்லிஹிமுஸ் ஸஹ். அவர்களின் மேதாவிகள் அவர்கள் கெட்டதை பேசுவதை விட்டும் தடுக்கப்பட்டதை உண்ணுவதை விட்டும் தடுக்கவில்லையா? இப்படிப்பட்ட யஹூதிகளை பார்த்துதான், யஹூதிகள் என்றாலே நிரபராதிகள், அவர்கள் அப்பாவிகள், என்ன தாக்கப்பட்டவர்கள் என்று ஜாடா தட்டுகிறார்கள். ஆனால் அவர்களால் தாக்கப்பட்ட முஸ்லிம்கள், என்ன ஆச்சரியம், அவர்களால் தாக்கப்பட்ட முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாம். நீங்கள் சொல்வதை போல் நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல, மாறாக நாங்கள் சொர்க்கவாதிகள். வார்த்தைகள் அல்லவா? யூதன் எரியும் நெருப்பு குண்டுகளுக்கு முன் தன் நெஞ்சையே கேடயமா ஆக்கினார்கள் முஸ்லிம்கள். உலகமே குற்றம் சாட்டினாலும் எதிர்த்து நின்றார்களே முஸ்லிம்கள். அகல் போரின் சமயம் வாயு கோட்டையில் முஸ்லிம்கள் பாதுகாப்பற்று இருக்க யூதன் ஒருவன் வர நபியின் உறவினரான சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் கைத்தடியால் அவனை அடித்துக் கொண்டார்களே. கண்ணியமானவர்களே, மேலும் காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத் நாளும் வரும், கியாமத் நாள் என்று கல்லு பேசும், யா முஸ்லிம் ஹாதா யஹூதுன் வராஇ ஃபக்துல்ஹு. ஓ முஸ்லிமே, எனக்கு பின்னாடி யஹூதி போடு அவனை ஃபக்துல்ஹு. இப்படி இருப்பினும் முஸ்லிம்களின் சர்வதலின் காரணம் பின்னத்தான வாழ்க்கையை விட்டது. முஸ்லிமிடம் உண்மையான நம்பிக்கை ஒற்றுமையை விட்டது. பொய் பிளவு துரோகம் போய்விட்டது. நன்மை ஏறுவது பெரும் சாதனையாகும், தீமை தடுப்பது பெரும் பாவமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டும் வல்ல ரஹ்மான் பாதுகாத்து, யஹூதிகளின் குழப்பத்தை விட்டும் பாதுகாத்து இரு உலகத்தையும் வெற்றி பெற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கு துஆ செய்றவனாக என் பேச்சின் மூச்சுக்கு இடைவெளி அளிக்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.